கறி பாருங்க பயங்கரமாக வந்துருச்சா, பார்க்க எப்படி இருக்கு, பங்கமாக இருக்கா. இந்த கறி சாப்பிட்றப்ப எலும்பு மொத கொண்டு எல்லாம் இதாகுதுடா. சாப்பிட்டு வர ஏங்க சொல்லு. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, காடை வறுவல் தாங்க பண்ண போறோம். ஒரு 4 காடை கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு காடை வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 4 காடை வாங்கியிருக்கோம் 240 ரூபாய்க்கு. 240 1 கிலோ வந்திருக்கு. 1 கிலோ 1 கிலோ 700 கிராம் என்னமோ தான் வந்துச்சு. ஓகேங்க, அப்படியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. நம்ம எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு பேசிக்கு தான் வந்திருக்கோம். இங்கிட்டு பாருங்க, அப்படியே அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க அதுதாங்க. இங்கிட்டு பார்த்தா இதான் புலாம்பட்டி மலை. எப்போ அங்கே போயிட்டு மீன் எடுத்து வருவோம். இங்கிட்டு பாருங்க, இதுவும் இல்லை வாய்க்கால் தொட்டி. தம்முன்னு வாய்க்கால் வரது சமையல். நேச்சுரல் ஒரு பிளேஸ்ல உட்காந்து இங்கே தான் சமைக்க போகிறோம். சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ மிளகா போட்டோம்? 10 மிளகா போடு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இஞ்சி, ஒரு உப்பு, எண்ணெய், இப்போ மல்லித்தலை, தக்காளி பூந்து எப்படி கட் பண்ணலாம். தக்காளி அப்படியே கட் பண்ண, மட்டன் மசாலா, மசாலா, சின்ன வெங்காயம் உரி. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அப்படியே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படியே காமிக்கிறேங்க. அங்கே பாருங்க, வாய்க்கால் ஓரமாக பைப் லைன் ஒன்று போகுது, அதில் குளிக்கிறானுங்க பசங்க. மேலேருந்து சொருள் போட்டு ஒரு கயிறாட்டம் கட்டி அதை பிடிச்சிட்டு அப்படியே குளிக்கிறாங்க. இப்போ இந்த பையன் சொருள் போடுறானா இல்லை, குதிக்கிறான். மிஸ் பண்ணிட்டான். இதுதாங்க வாய்க்கால், மேட்டூர் வாய்க்கால் தண்ணி, காவேரி ஆற்று தண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்று அவ்வளோதாங்க, எண்ணெய் ஊற்றி வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். கறி வாங்கினது என்னமோ 700 கிராம் என்னமோ தான் போட்ட வைக்க. ஆமாம், வதங்கினா எல்லாம் கம்மியாயிடும். போடு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் அப்படியே கறி போட்டுற வேண்டியதான். கறி மசாலா அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காத்தடிக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது. இன்னைக்கு தான் சமைக்கிறதுல ஆசை வருதுங்கய்யா. வருதா இல்லையா எனக்கு? வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறியை போட போகிறோம். புரியுது தானே பார்க்கணுமா? இல்லை இதெல்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது இதில். இதனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறோம். இந்த கறியோட கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏடா இது உப்பு போகிறோம். கறியோட இது தண்ணி எல்லாம் மெல்லிசான கறி. டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம பார்க்கிற மாதிரி கறி இல்லை, முழுங்குற மாதிரி கறி. முழுங்குற மாதிரி இருக்கு. அப்படியே எலும்போட முழுங்க வேண்டியதான். அப்படியே தொண்டையில் சிக்கிட்டோம். அங்கங்கே போய் செட்டில் ஆகி உடம்புக்குள்ள. மசாலா வந்து அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக போட்டு விட்டு இதையும் போட்டுருமா? அதையும் போனால் நம்ம அடுத்த சமையலுக்கு பார்த்தீங்கன்னா கறி மசாலா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா போடுறோம். செதறிடுச்சு. மிளகாத்தூள் இல்லை, போட்ட பச்சை மிளகாயே தண்ணி ஊற்றுறாடி. தண்ணி ஊற்றுடு. அப்படி இது அது அப்படியே ட்ரை ஆயிடுச்சுன்னா சரியாயிடும். மிளகாத்தூள் போடலாம், நாங்கள் வாங்கிட்டு வர மறந்துட்டோம். அதுக்கு பதிலாக தான் பச்சை மிளகா. இன்னும் ஊற்ற அரை இது முழுங்குற மாதிரி ஊற்றிடு. கறி முழுங்கு. அடுப்பே இல்லை. ஓகே. மசாலா
அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. உப்பும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கேமராமேன் பார்க்க போகிறாரு. நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். உப்பு இருக்குதா? காரம் எல்லாம் ஓகே. மசாலா போடணுமா? எல்லாம் பக்காவாக இருக்குது. மசாலா தான் அதிகமாக இருக்குமே இருக்குது. கரெக்ட். நான் அதை நினச்சேன். அதனால் எல்லாம் போடல. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி அப்படியே நல்லா கொதிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அப்படியே கறி நல்லா வெந்துட்டுருக்கு. அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. நம்ம பயப்புள்ள அப்படியே கிளறான். அப்படியே வாய்க்கால் ஓரமாக சமைக்கிறதே வேறு லெவல் தான். வேறு லெவல் பிரகாஷ் தான். வேறு லெவலில் பிரகாஷ் தான். கறி செய்கிறதுக்குள்ளே எல்லாம் மனசுன்னு எடுத்து போய் சமரியெல்லாம் பாரு. இங்கே எடுத்து சாப்பிடுது. வெந்திருக்காதரா? வெந்துருச்சா? லைட்டாக வேணும் போட்டுடலாமா? இங்கே பாருங்க கொதிக்குதா நல்லா. இது பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிட்டாவே போதுங்க. கறி வெந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே சாப்பிட வேண்டியதான். நிறைய இருக்குல்ல, நம்ம பார்த்தா ஃபஸ்ட் டைமாக காடை வாங்கி சமையல் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சிக்கன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இதை வாங்கி ஒரு டைம் ஃபஸ்ட் டைமே பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சொரா மீன் தான் பண்ணுங்க. சொரா மீன் சீட்டை கடலுக்கே போயிட வேண்டியதான். இருடா ஃபைனலாக போடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கு நம்மகிட்ட, அதனால கொஞ்சம் சரி அப்போ போடு. வேஸ்ட்டாக போயிடும், அதனால சேர்த்து போட்டுடலாம். முன்னாடி போட்டுலாம் பின்னாடியும் போட்டுடலாம். ஆமாம் மல்லித்தலை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்லாம் வராது, மணக்கம் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ரிவ்யூ சொல்கிறாரு எப்படி கறி வெந்திருக்குன்னு சொல்லி. இதுதான் எலும்பை பிடிச்சிக்கணும். எலும்பை பிடிச்சிட்டு இப்படி சாப்பிட்ணுமா? வெந்திருச்சேன் மட்டும் சொல்லு, அப்படியே சட்டி இறக்கிட்டு தூக்கிட்டு போயிடலாம். வெந்திருச்சேன். இருந்தாலும் உள்ள கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பச்சைலாம் சிக்கன் ஆட் இருக்குது. டேஸ்ட்டாக சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சிக்கன் மாதிரி தான் இருக்கும். கறி பார்த்தாவே தெரியுதுல. ஓகே பாருங்க ஜம்முன்னு வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டா போதுமா? ஒன்று அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. அதையோட நம்ம இந்தா உதிரியே உழுவுறது தனி ஸ்பெஷல் தான். அவ்வளோதாங்க இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு முடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க கறி பாருங்க பயங்கரமாக வந்துருச்சா? பார்க்க எப்படி இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? பங்கமாக இருக்கா? இதை மட்டும் பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? இரு இது என்னது? லெக் பீஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான். எங்கடா வெறும் பாருங்க எலும்பு தனியாக எடுத்துட்டான். அந்த அளவுக்கு வெந்திருக்கு. வெந்துருச்சு. வெந்ததுனால தான் அப்படி தனியாக வருது. போதண்டா கொத்தமல்லி திங்கிறா. வாசமாக இருக்குமே, அந்த பாத்திரம் வாசலிக்குதா? ஓகேவா சார்? சாப்பிடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகேங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். 4 காலைக்கு 10 கால் வரும் போல. ஆமாம் 8 கால் வரும். நண்டதுக்கு 8 வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். நல்லா இருக்கா? கறி கடிச்சா அப்படி எலும்பு மோத கொண்டு அப்படி உடையுது. அந்த அளவுக்கு வெந்திருக்கு. கறி பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி அல்டிமேட்டாக இருக்கு. சாஃப்டாகவே இருக்குது. இந்த கறி சாப்பிட்றப்ப எலும்பு மோத கொண்டு எல்லாம் இதாகுதுடா. சாப்பிட்டு வர ஏங்க சொல்லு. இந்த டேஸ்ட்டு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வெங்காயம் தான். ஆமாம் பாருங்க சிக்கன் மாதிரி இந்த கறி நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எலும்பு மொதல் கொண்டு அப்படியே நீங்கள் நல்லா தானே உண்மையாலுமே கறி
மற்ற நாள் பண்ணதோட ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல். இன்னும் ஒரு 4-5 சேர்த்து வாங்கியிருந்தா கூட நல்லா பண்ணிக்கலாம் மாட்டேங்குது இந்த டேஸ்ட்டுக்கு. நிறைய போட்டு தான் டேஸ்ட் வந்திருக்காது. நல்லா வந்து கம்மியாக இருக்கனால தான் டேஸ்ட்டாக இருக்குது. தந்தூருக்கு அடுத்து தானே பொருள் அதிகமாக இருக்குங்களா? இந்த கறியே நல்லா தான் இருக்க மாட்டேங்குதா. இதுதாங்க லெக் பீஸ் சிக்கன் மாதிரி. இந்த குட்டி கடையா பா பயங்கரமாக வந்துருச்சு. எலும்பு கொண்டு வெந்துருச்சு வந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டா அப்படியே தேன் மாதிரி இருக்கு. கடக்கு முட்டக்குன்னு உள்ள போகுது. ஏங்க கறி ஒன்று அல்வா மாதிரி இருக்குதுங்க. ஆமாண்ணா, அல்வா மாதிரி தான் இருக்குது. நிஜமாலுமே அப்படியே சாப்பிட்ட அல்வா எப்படி எல்லாமே சாப்பிடலாம், எதுவுமே அதுலேருந்து தனியாக பிரிக்க முடியாது. அந்த மாதிரி கறியிலேருந்து எலும்பு கூட பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு சாப்பிட்லாங்க. அந்த கறி நல்லா வெந்துருச்சு. என்ன காரம் தான் காரம் தானே. ஓகேங்க, பயங்கரமாக காரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்கிறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணும். ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். போயிட்டு வரோம். நம்ம சேனல் போயிட்டு வரோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். போயிட்டாங்க. ஓகேங்க, பாய்.